கருப்புசாமி என ஒரு ஊருக்காரர் இருந்தார். அவனுக்கு பூக்கள் என்றால் ஆசை. அவன் எந்த பூக்களையும் பார்த்தாலும் அதை பற்றி ஒருவரிடம் சொல்லாமல் போகவே மாட்டான். ஒரு நாள் அவன் பூங்கா வழியாக சென்று கொண்டிருந்த போது முத்து முத்தாய் இருக்கும் ஒரு ரோஜா பூவை பார்த்தான். அதை பற்றி அவன் அண்டை வீட்டுக்காரர்களிடம் காட்ட போனான். கருப்புசாமி வருவதை கண்ட அண்டை வீட்டுக்காரர்கள் அவன் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே இருப்பான் என்று நினைத்து அவர்கள் கதவை சாத்தினர். மனம் முடிந்து போன கருப்புசாமி சோகத்தில் அங்கேயே உட்கார்ந்தான். திடீரென்று அவன் பிடித்திருந்த ரோஜா பூவிற்கு உயிர் வந்தது. அவனிடம், ஏன் நீ கவலையாக இருக்கிறாய் என மட்டும் தான் கேட்டது. அதிர்ச்சி கொண்ட கருப்புசாமி அந்த ரோஜாவை கீழே போட்டுவிட்டு துண்ட காணும் துணிய காணும் என அவன் வீட்டுக்கு ஓடினான். அதன் பின் கருப்புசாமி எந்த பூவை பார்த்தாலும் பார்த்தும் பார்க்காதபடி இருப்பான். கதையின் கருத்து என்றால், ஒரு உயிர் இல்லாத பொருளை நினைத்து கொண்டே இருந்தால் பைத்தியமாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி ஓகே, கதை உங்களுக்கு கதை தானா? கேட்டு கதையா? என்னோட கதை. தெரியவே இல்லையே, இங்கேருந்தோ பார்த்து அடிச்ச மாதிரியே இருக்கு. சரி, கதை உள்வாங்கிக்கிட்டீங்கல்ல, இதுதான் உங்க கதை, சரியா? இந்த கதையை இந்த காகிதம் இல்லாம உங்களால சொல்ல முடியுமா? நீங்க நினைக்கிறீங்க, நான் சொல்றேன் ஜீவா. இப்ப நீங்க சொன்ன விஷயம் அவ்வளவுதான். அது 2 பக்கத்துக்குள்ள ஒரு விஷயம் தான். அதை கவலையே படாம கதையா சொல்லுங்க. எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு அழகான பவுண்டல் இருக்கு. ஒரு கருப்புசாமி என ஒரு ஆண் இருந்தான். அவனுக்கு பூக்கள் எல்லாம் ரொம்ப ஆசை. ஸோ ஒரு நாள் ஒரு ரோஜா பூவை பார்த்தான். அது ரொம்ப அழகா இருக்கிறதுனால யாராச்சும் காட்டி அதை பத்தி பேசணும்னு நினைச்சான். அவன் அண்டை வீட்டுக்காரர்கிட்ட நேரா போனான். ஆனா அவனை பார்த்து அண்டை வீட்டுக்காரன் அவன் தொலைன்னு அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான்னு கதை சாத்திட்டாங்க. அதை பார்த்த கருப்புசாமி கவலை எடுத்து அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்துட்டான். அப்போ அந்த ரோஜா பூவுக்கு உயிர் அவன்கிட்ட, ஏன் நீ கடுப்பா இருக்கிறேன்னு கேட்டது. அதிர்ச்சி அடைந்த கருப்புசாமி துண்டக்கான துணிக்கானு அப்படியே வீட்டுக்கு ஓடி கதை சாத்திட்டான். இனிமே பூக்கள் பார்த்தா பார்க்காதபடி அப்படியே போயிட்டான். ஸோ கதையின் கருத்து என்னன்னா, ஒரு உயிர் இல்லாத சாமானை பார்த்து நினைச்சு கொண்டே இருந்தா பைத்தியம் சொல்லி நன்றி.